இந்த மண் வெறும் மண் இல்லை. இதுல விவசாயியும் உண்டு, வீரனும் உண்டு. அந்த வீரத்தின் சின்னம்தான் சண்டை சேவல். மின்விளக்கு இல்லாத காலம், டிவி, மொபைல் இல்லாத காலம், திருவிழா வந்தா ஊரே கூடும். அந்த கூட்டத்தின் நடுவில கையில் சேவலை தூக்கிட்டு நிற்கும் ஒரு விவசாயி. சண்டை சேவல் ஒரே நாள்ல உருவானதில்ல. குஞ்சில இருந்து கையில் தூக்கி குழந்தை மாதிரி வளர்த்தாங்க. அது பறவை இல்ல, அது குடும்பம். திருவிழா நாள், மணல் பரப்பப்பட்ட அரங்கம், சுற்றி நின்ன மக்கள், நடுவில 2 சேவல்கள். இது சண்டை இல்லை, இது வீர. இறகுகள் பறக்கும், மண் கிளறும். ஒவ்வொரு அடியிலும் ஊரின் மூச்சு அடங்கும். ஜெயிப்பதை விட மின்று போராடுறதுதான் முக்கியம். ஆனா காலம் மாறுச்சு. பாரம்பரியம் பிரச்சனையா மாறுச்சு. சட்டம் வந்துச்சு, கேள்விகள் எழுந்துச்சு. அரங்கம் மௌனமா மாறுச்சு. அப்பா வளர்த்த சேவல் எங்க ஊருக்கு மரியாதை வாங்கிச்சு. இப்போ என் பேரன் கூட அத பார்த்ததே இல்ல. மரபு மாறும்போது நினைவுகளும் மாறிடுது. கேள்வி: சண்டை சேவல் தவறா அல்லது தவறாக மாற்றப்பட்டதா? மரபை காப்பாத்தலாமா இல்ல முழுசா மறக்கலாமா? இந்த கேள்விக்கான பதில் நமக்குள்ளதான் இருக்கு. சண்டை சேவல் ஒரு பறவை இல்லை, அது ஒரு காலம், ஒரு கிராமம், ஒரு மண். மரபுகள் மாறலாம், ஆனா அவை சொல்லும் கதைகள் மறக்கக்கூடாது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாரம்பரிய கதைகள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.